வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மார்ச் 18ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளாக உலக அளவில் பின்பற்றப்படுகிறது. அதாவது நம்முடைய இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற ஒரு முக்கிய நடவடிக்கைக்காகத்தான் இந்த நாள். அதுதான் வேர்ல்டு ரீசைக்ளிங் டே, உலக மறுசுழற்சி நாள். இந்த உலக மறுசுழற்சி என்பது என்ன? இதை நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பூமியின் மீது நாம் போடுகிற கழிவுகள் இந்த பூமியையே மிகப்பெரிய அளவுக்கு பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றன என்ற நிலையில் பூமியில் போடப்படுகிற அந்த கழிவுகளை நாம் மறுசுழற்சியின் மூலம் மீண்டும் உபயோகிக்கக்கூடிய பொருள்களாக மாற்றுவதுதான். அப்படி பார்க்கிற போது மிக முக்கியமாக காகிதங்களை மறுசுழற்சியின் மூலமாக புதிய காகிதங்களாக உருவாக்குவது. அதே போல் கண்ணாடி பொருள்களை மறுசுழற்சியின் மூலமாக புதிய கண்ணாடி அல்லது அது சார்ந்த வேறு பொருள்களாக மாற்றுவது. அதே போல் நீங்கள் பல்வேறு ஒரு உலோகங்கள், முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள், இதில் இருக்கக்கூடிய உலோகங்கள், இவை எல்லாம் இன்றைக்கு பூமியின் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றன. இந்த எலக்ட்ரானிக் கார்பேஜ் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஆகவே எளிதில் மக்காத பொருள்களை எல்லாம் அல்லது நாம் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருள்களை எல்லாம் தொழில்நுட்பத்தின் மூலமாக மறுபயன்பாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலம் இந்த பொருள்கள் என்பவை அவை வீணாவதோடு மட்டுமல்லாமல் இயற்கைக்கும் குந்தகம் விளைவித்து வருகின்றன என்ற அடிப்படையில் அவற்றை மீட்டு மறு உருவாக்கம் செய்வதே இதனுடைய மிக முக்கியமான ஒரு பணி. உலகத்தில் இன்றைக்கு இந்த மறுசுழற்சியின் மூலம் உருவாக்கப்படுகிற இந்த பொருள்களை 7th ரிசோர்ஸ், அதாவது 7வது வளமாக கணிக்கிறார்கள். அதை இப்போ 7வது வளம் என்று அழைக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த 6 வளங்கள், இன்றைக்கு நாம் எதை செய்தாலும் இந்த 6 பொருள்களின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டியிருக்கிறது. 6 வளங்களை சார்ந்து என்னென்ன வளங்கள்? முதலாவதாக நீர், இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த நீர், இன்னொன்று காற்று. இது இரண்டும் அடிப்படை இயற்கை வளங்களாக பார்க்கப்படுகின்றன. அடுத்ததாக பெட்ரோல், அடுத்ததாக கேஸ். இன்னும் 2 வளங்கள் இருக்கின்றன. ஒன்று இன்றைக்கு நிலக்கரி, இன்னொன்று பூமிக்கடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள். இப்படி இந்த 6 விஷயத்தை சார்ந்துதான் முழுக்க அனைத்து விதமான உலகத்தினுடைய உற்பத்தியும் அல்லது மனித வாழ்வியலும் நடக்கின்றன. நீங்கள் எதை செய்தாலும் இந்த 6ல் ஒன்றோடு தான் தொடர்புடையதாக மனித வாழ்க்கையும் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியும் இருக்கிறது. இந்த 6லிருந்தும் கிடைக்கக்கூடிய பொருள்களை நாம் மீண்டும் மறுசுழற்சி செய்வதன் மூலமாக இவற்றை 7th ரிசோர்ஸ், 7வது வளமாக நாம் இந்த பூமியில் மனிதர்கள் உருவாக்கி இருக்கிறோம். இது பூமியினுடைய சுமையை குறைக்கிறது, பூமி பாழ்படுவதை தடுக்கிறது. நாம் வீசி எறிந்த, உதாரணமாக ஒரு நாளைக்கு எவ்வளவு பிளாஸ்டிக் பாட்டில்கள் மண்ணில் எரியப்படுகின்றன, எவ்வளவு பிளாஸ்டிக் குடுவைகள் எரியப்படுகின்றன என்பதை யோசித்து பாருங்கள். இதை எடுத்து மறுசுழற்சி செய்வதன் மூலமாக நாம் இவை பூமியை பாழ்படுத்துவதிலிருந்து தடுப்பதோடு நாம் இத்தகைய பொருள்களுக்காக மேலும் இயற்கையை சுரண்டுவதற்கு பதிலாக இருப்பதையே மறுசுழற்சியின் மூலம் பயன்படுத்தலாம் என்பதுதான் இதனுடைய ஒரு கோட்பாடு. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது மூலாதாரமான இயற்கை வளங்களினுடைய பயன்பாட்டை குறைத்து அவற்றை பாதுகாப்பதும் பூமி மாசுபடாமல் தடுப்பதற்கும் இந்த மறுசுழற்சி என்பது மிகவும் பயன்படுகிறது. இன்றைக்கு அது வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கழிவு நீர்கள் கூட இன்றைக்கு மறுசுழற்சியின் மூலமாக சுத்தமாக்கப்பட்டு சுத்தமான குடிநீராக மாற்றக்கூடிய அளவிற்கு தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது உலக மறுசுழற்சி நாள் என்பது இந்த உலகை மீண்டும் நாம் புதுப்பிப்பதற்கான ஒரு முக்கியமான நாள் என்பதை நினைவில் கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்மையில் தமிழ்நாட்டின் சிறந்த கவிஞர்களில் ஒருவரான கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு ஞானபீட விருது கிடைத்திருக்கிறது. நம்மை பொறுத்தளவு அது கவிஞர் வைரமுத்துவுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்திய அளவில் தமிழுக்கு கிடைத்திருக்கிறது என்று தான் சொல்லுவார்கள். ஏனென்றால் சாகித்ய அகாதமி விருதை போல ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மொழியினருக்கும் ஒவ்வொரு விருது வழங்கப்படுவதில்லை. ஞானபீட விருது என்பது இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழி இலக்கியங்களுக்குமாக சேர்த்து ஏதேனும் ஒரு மொழிக்கு அந்த விருது வழங்கப்படும்.
தமிழ்நாட்டிற்கு கால் நூற்றாண்டுக்கு பிறகு மறுபடியும் அந்த விருது இப்போது கிடைத்திருக்கிறது. 1970களில் எழுத்தாளர் அகிலன் அவர்களுக்கும், பிறகு 2002 அல்லது 2000 ஆண்டு தொடக்கத்தில் எழுத்தாளர் ஜெயகாந்தனுக்கும் வழங்கப்பட்ட அந்த விருது கால் நூற்றாண்டு கடந்து இன்றைக்கு கவிப்பேரரசு வைரமுத்துவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தமிழுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெருமை என்று தமிழர்கள் கொண்டாடலாம். அந்த விருதுக்கு தகுதியானவராகவே வைரமுத்து இருக்கிறார். இன்று வரையில் தமிழ்நாடு அரசின் விருதுகளை 6 முறையும், தேசிய விருதை 7 முறையும் பெற்றிருக்கிற, 7 முறை தேசிய விருது பெற்றிருக்கிற ஒரே கவிஞர் என்றும் நாம் சொல்லலாம். பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற விருதுகளையும் வாங்கியிருக்கிறார். அவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறார். 3 முறை உலகத்தை சுற்றி வந்து தன்னுடைய எழுத்துக்களை, பேச்சுகளை அரங்கேற்றி இருக்கிறார். எனவே இன்றைக்கு வைரமுத்து அவர்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த ஞானபீட விருதின் பெருமை புரிந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அவர் வீட்டுக்கே சென்று பாராட்டியிருக்கிறார். நான் வைரமுத்துவை பற்றி தனிப்பட்ட முறையில் ஒன்று சொல்ல வேண்டுமானால், 1970களின் மத்தியில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் 2 பேரும் ஒன்றாக படித்திருக்கிறோம். நான் மாலை நேர கல்லூரியிலும் அவர் பகல் நேர கல்லூரியிலும் படித்தவர். அப்போது அவர் எழுதிய வயிறுகரை மேகங்கள் என்கிற நூல் தொடங்கி இப்போது வந்திருக்கிற மகா கவிதை வரைக்கும் எல்லா கவிதை நூல்களுக்குமாக சேர்த்து அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. வைகறை மேகங்கள் நூல் வெளிவருகிற போதே அவருடைய கவித்திறன் உலகுக்கு புரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். எங்களை போன்ற உடன் பயின்றவர்களுக்கும் கூட அவருடைய கவிதைகள், அந்த வயதில் அவர் எழுதிய அந்த வரிகள் வியப்பாக இருந்தன என்பதை குறிப்பிட வேண்டும். அன்றைக்கு அவரோடு பயின்ற நான், பொன்மணி அவர்களும் எங்களோடு ஓராண்டு முன்னால் படித்தவர். தமிழ் வளர்ச்சி கழகத்தின் இயக்குநராக இருந்த கூபா எழிலரசு, எல்லோரும் ஒன்றாகத்தான் படித்தோம். எல்லோரும் கவியரங்குகளில் பாடுகிற போது அவருடைய கவிதை தனித்து சிறந்து விளங்கும். குடியரசு தினம், விடுதலை நாள் விழாவில் பாடுகிற போது அவர் பாடிய அந்த 2 வரிகள் இப்போதும் என் நினைவிலே இருக்கின்றன. அவர் சொன்னார், அந்த அசோக சக்கரத்தின் ஆரங்களெல்லாம் விடுதலை வீரரின் விலா எலும்புகள் என்று. அந்த கற்பனை வித்தியாசமாக இருந்தது. அசோக சக்கரத்தின் ஆரங்களை நாம் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறோம். அவையெல்லாம் விடுதலை வீரரின் விலா எலும்புகள் என்று விடுதலை நாள் கவியரங்கத்திலே அவர் பாடினார். அப்படி சுதந்திரம் பற்றிய கவிதையிலே மட்டுமல்ல, காதல் கவிதைகளிலேயும் அவர் பாடிய அந்த வரிகள், மாணவராக இருக்கிற போது எழுதிய அந்த வரிகள், அப்போது அருகிருந்து அந்த வரிகளை என்னை போன்றவர்கள் கேட்டிருக்கிறோம், அவர் படிக்க பார்த்திருக்கிறோம். அவர் ஒரு காதல் தோல்வியை பற்றி எழுதுகிற போது எழுதுவார், செல்லப்புறாவே திரும்பிப்பார், உன் பல்லாங்குடிக்கு பரல்களாக என் கண்ணீர் துளிகள் காத்திருக்கின்றன. உன் இசை கேட்க நான் உயிர் பெற்று எழுந்தேன், செத்து கிடந்தேன் செல்வமே, என் சிதை விறகெடுத்து உன் சித்திர விரல்கள் விதவிதமான வேணைகள் செய்தன. உன் இசை கேட்க நான் உயிர் பெற்று எழுந்ததும் இப்பிரிவு ராகமா பேசுகிறாய் நீ என்று அவர் எழுதிய அந்த வரிகள் எப்போதோ படித்தவை, எப்போதோ கேட்டவை, இப்போதும் எனக்கு நினைவில் இருக்கிறது என்றால் அது என் நினைவாற்றலின் சிறப்பு அல்ல, அந்த கவிதை வரிகளினுடைய சிறப்பு. பிரிவு ராகமா பேசுகிறாய் என்று ராகங்களில் இல்லாத ஒரு புதிய ராகத்தை அவர் சொன்னார். ஒரு முறை நான் சொன்னேன், நான் அன்றைக்கு இளம் வயதில் கவிதைகள் எழுதி கொண்டிருந்தேன். அதை எழுதுவதை நிறுத்திவிட்டதற்கு கவிஞர் வைரமுத்து ஒரு காரணம். எப்படி என்றால், இதுதான் கவிதை, நமக்கு வரவில்லை என்று எனக்கு புரிந்தது, எனவே கவிதை எழுதுவதை நிறுத்திவிட்டேன் என்று கூட சொல்லியிருக்கிறேன். இன்னொரு வரியும் சொன்னேன், அது இப்போதும் பொருந்துகிறது. அருகில் இருந்த ஒருவரை அண்ணாந்து பார்க்கும் வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது. அண்ணாந்து நான் பார்க்கிறேன், அந்த வாய்ப்பும் பெருமையும் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஞானபீடம் விருது பெற்றிருக்கிற கவிஞருக்கு நம் அன்பும் வாழ்த்துகளும். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம்,
இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில் ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அதுமாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் சரி. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட்டாயிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது,
இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி வந்து குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.